ஹலோ வணக்கம். இன்னைக்குள்ள கதை வந்து ஒரு ஹீலிங் ரிலேட்டடான ஒரு ஸ்டாரி. டேக் யுவர் டைம் அண்ட் ஸ்லோலி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நிறைய பேருக்கு இதில் வந்து பிலீஃப் இருக்காது, விச் இஸ் பாஸ்ட் லைஃப் ரிலேட்டட் திங்ஸ்லாம் பிலீஃப் இருக்காது. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட். ஹவெவர் இட்ஸ் ஜஸ்ட் a ஸ்டாரி, ஓகே, அண்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டாரி. ஸோ இந்த ஸ்டாரி வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து குவைட் ரிச், அவங்க ரொம்ப பணக்காரங்க தான். அவங்க நல்லா தான் வாழ்றாங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து முதுகு தண்டில் எப்பவுமே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க காசு வச்சு அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவமும் பார்த்துட்டாங்க, என்னென்னமோ பார்த்து முடிச்சிட்டாங்க. பட் இட் டசன்ட் கியூர் அட் ஆல். அண்ட் எல்லா டாக்டர்ஸுமே எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தாலும் அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கும். சரி, இது எப்படியே போயிட்டு இருந்தப்ப ஒன் டே ஷி வாஸ் லைக் ஒன் ஆஃப் அ ஃப்ரெண்ட். இட்ஸ் சஜஸ்ட், சரி நீ பேசாம வந்து மைண்ட் ஹீலிங்க்கு போ, இல்லை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஹீலிங்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் சரி எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், வை நாட் திஸ், ஐ வாண்ட் டு ஃபேஸ் மை செல்ஃப், லெட் மீ கோ இன் டு தி செஷன் சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்கள வந்து ஹைப்போனைஸ் பண்ணுறாங்க. ஹைப்போனைஸ் பண்ணுறப்ப இந்த பிறவியில் வந்து எவ்ரிதிங் லுக்ஸ் ஸ்மூதர் அண்ட் நத்திங் ராங். தென் அவங்களும் ஒரு ஃபியூ பாஸ்ட் லைஃப்க்கு போகிறாங்க இந்த மாதிரி ஹைப்போனைசேஷனில். அந்த பாஸ்ட் லைஃப்பில் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்லையும் அவங்களுக்கு இதே மாதிரி வலி இருந்திருக்கு, என்ன ரீசன் தெரியல. அண்ட் அகெயின் அவங்க மறுபடியும் ஃபியூ பாஸ்ட் லைஃப்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த வலியை பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் எந்த மருத்துவமே வந்து சரியாகல. அன்டில் ஒரு 7 பாஸ்ட் லைஃப் தாண்டி போகிறப்ப அங்கே வந்துட்டு என்ன நடந்துட்டுனா, அவங்க வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண்மணியாக பிறந்திருக்காங்க. அண்ட் ஒரு நாள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கொள்ளை அடிக்க வந்திருக்காங்க. ஸோ கொள்ளை அடிச்சவங்களை வந்து இவங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை வந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து வீட்டு மேலேயே வந்திருக்கு, மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க உழுவுறப்ப வந்துட்டு அவங்களோட முதுகுத்தண்டு அடிபட்டு தான் அவங்க இறந்துருக்காங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ நாள் தூக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த செஷனில் ஷி ஸ்டார்டட் cry and she let go that attachment toward that. அண்ட் அதுக்கு பிறகு 1 month கழிச்சு அவங்களுக்கு வந்து அந்த பெயினுமே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாரி வந்து கொஞ்சம் டீப்பான ஸ்டாரி தான், பட் டேக் யோர் டைம் டு கன்சியூம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பேட்டர்னால வருது. அதாவது உள்ளே இருந்து சில ஃபீலிங்ஸ் இருக்கும், சில விஷயங்களை வந்து நம்ம எத்தனையோ பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இல்லை வந்து சின்ன வயசில் நடந்த விஷயங்களா இருக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ உள்ள டைமில் பார்க்குறனால தான் நம்ம சில பெயின்ஸ்க்கு நம்ம நடக்குது. ஸோ அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதை ஹீல் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.